நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய தக்காளி குருமா ரொம்ப அட்டகாசமான சுவை. திருச்சியோட ஒரு ஆர்த்தன்டிக்கான தக்காளி குருமா அப்படின்னு சொல்லலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி 3க்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி குக்கரில் தாளித்து விடுறேன். நீங்கள் நேரடியாக செய்யும்போது இன்னொரு 5% சுவை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி இருக்க அவசர காலகட்டத்தில் நான் குக்கரில் செய்கிறேன். சூடான இட்லி 2 தட்டில் வச்சு நல்லா இதை கொஞ்சம் நீர்க்க சூடாக இருக்கும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நீர்க்க இருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். அட்டகாசமான சுவையாக இருக்கும். தக்காளிகளை முழுசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதில் பாதி தக்காளியை மிக்சியில் சேர்த்துக்கலாம். சோம்பு, 5 பல் பூண்டு, ஒரு 1/4 இன்ச்சு இஞ்சி, 2 கிராம்பு, ஒரு அரை பட்டை, 1 இன்ச்சு பட்டை போட்டிங்கன்னா கூட போதும். கசகசா இதை அப்படியே பச்சையாகவே தக்காளியில் அப்படியே கொட்டிடுவோம். நீங்கள் தக்காளி வெங்காயம் அதிகமாக எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டிக்கிங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இதை அதிகமாக போட்டுறக்கூடாது, கம்மியாக கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி, அதாவது 1 பங்கு மல்லிப்பொடிக்கு 2 பங்கு வரமிளகாய் பொடி, நல்லா 2 கை தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர்றதுக்காக தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். வரமிளகாய் பொடி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 6-7 வரமிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சம்மர் காலங்கள்லையோ விசேஷ காலங்கள்லையோ ரொம்ப நபர்கள் இருக்கும்போது கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிக்குவாங்க பெரியவங்க. இது ஒரு பஞ்சத்தை போக்கின்னு சொல்லலாம். நிறைய மக்கள் கூடும் நேரத்தில் கடுகு உளுந்து தாளித்து ஒரு பே லீஃப் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் மெலிதாக அரிஞ்சது, 10 சிறு வெங்காயம் 2 அரிஞ்சது. ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் தக்காளிகளை போட்டு குருமாவுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஓரளவுக்கு 3/4 கரைஞ்சி கொடுத்தா போதும். தக்காளி, மஞ்சப்பொடி, இது காஷ்மீரி மிளகாய் பொடி, கலருக்காக, காரம் இருக்காது. பெரட்டி கொடுத்துட்டு நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பக்கம் போட்டுக்கலாம். ரசம் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஏன்னா நல்லா ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோம். அப்போ நல்லா இந்த பொட்டுக்கடலெல்லாம் கொஞ்சம் கெட்டிப்படும். 20% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளவு அதை திறக்கும் போதே வாசம் அட்டகாசமாக வருது. நீங்கள் நேரில் செஞ்சிங்கன்னா வடைச்சட்டியில் நேரடி தாளித்து விட்டிங்கன்னா இதை விட டேஸ்ட்டு ஒரு 10% அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. இட்லிக்கு போட்டப்போ சூடாக இருக்கும்போது கொஞ்சம் நீர்க்க இருந்தது. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அது போல் நீங்கள் தண்ணி போட்டு கலந்து கொதிக்க வச்சுக்கலாம். நெய் போட்டு சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும் இந்த தக்காளி குருமா. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.